ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது நான் உங்கள் விக்ரம். நம்ம இன்ஸ்டாகிராம்லேயே வந்து நிறைய கண்டென்ட் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் வந்து ஜென்ரலாக எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். போய் பாருங்க, பிடிச்சிருந்தா நம்ம சேனலையும் வந்து சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டிங்கன்னா நான் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுச்சுன்னா மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்க. உங்களுக்கு எதாவது கருத்து தெரிஞ்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட்டும் பண்ணிடுங்க. இனி நம்ம பார்க்க போற சம்பவம் வந்து கொஞ்சம் வித்தியாசமான சம்பவம். ஸோ மனசு ரொம்ப இளகுறவங்க வந்து தயவுசெய்து இந்த வீடியோவை பார்க்காதீங்க. அதே மாரி வந்து சின்ன பசங்க பார்த்தா புரியாது ஆக்சுவலி. ஏன்னா இது 18+ கன்டென்ட்டும் கிடையாது. ஸோ உங்க மனசு வந்து ரொம்ப பலகீனமா இருந்துச்சுன்னா, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடுங்க. இந்த சம்பவம் எப்போ நடந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, 1996 வருஷம் தான் நடந்திருக்கு. இந்த சம்பவத்தை நம்மகிட்ட ஷேர் பண்ண நேம் வந்து சுதர்சன். சம்பவம் எக்ஸாக்ட்டா யாருக்கு நடந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, சுதர்சனோட ஒய்ஃப் சுஜாதாக்கு தான் நடந்திருக்கு. சுதர்சனுக்கு கல்யாணம் கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆயிருக்கு. 10 வருஷமா அவங்களுக்கு குழந்தையே கிடையாது. ஸோ ரொம்ப நாளா வந்து இவங்க சொந்த வீட்டில தான் இருந்துட்டு இருக்காங்க. அதுவும் பேரண்ட்ஸ் கூட தான் வந்துட்டு இருக்காங்க. அப்போ யாரோ ஒருத்தங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே வீட்டில் இருக்கிறதுனால கூட இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரலாம். ஒரு சேஞ்சுக்காக இவங்க வேணா வேற வீடு மாறி பார்க்க சொல்லுங்க. வேற எதனா வாடகை வீடு கூட கொஞ்ச நாள் போய் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சுதர்சனோட அம்மா அப்பா கிட்ட அவங்க சொந்தக்காரங்க யாரோ சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டைம்ல வந்து எல்லாருமே யாருன்னா எதனா ஒரு நல்ல விஷயம் சொன்னா கூட நம்ம நம்புவோம்ல. அப்படிதான் வந்து அவங்க வீட்டில் நம்பியிருக்காங்க. அப்படி நம்பின மாதிரி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சுதர்சனையும் நீங்க வந்து வேற வீட்டுக்கு போய் பாருங்க. கொஞ்ச நாள் தனியா இருங்க. இருந்தீங்கன்னா ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ சுதர்சன் என்ன செஞ்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அவரும் வந்து அவங்க ஏரியாலேயே வந்து ஒரு வீடுன்னு தேடி பார்த்திருக்காரு. பட் அவங்க ஏரியால வந்து எந்த ஒரு வீடுமே கிடைக்கல. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லியிருக்காரு. அப்படி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லும் போது தான் ஒரு ஃப்ரெண்ட் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஏரியால இருந்து கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி ஒரு ஏரியால வந்து ஒரு வீடு காலியா இருக்கிறதா அவங்க சொல்லியிருக்காரு. அந்த வீடு கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமா வந்து பூட்டியே தான் கிடந்திருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா, அந்த வீட்ல இருந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்ல நடந்த ஒரு சில பிரச்சனையால அந்த வீட காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. காலி பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா, இருக்கிற திங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே விட்டு அந்த வீட்ட விட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன ஆனாங்க, ஏது ஆனாங்கலாம் யாருக்குமே தெரியாது. அதுக்கப்புறம் அந்த வீட்ல இருந்த ஓனர் என்ன செஞ்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீடோட பூட்ட உடைச்சு, அந்த வீட்ல இருக்க திங்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, வெளியில சில பேருக்கு வித்திருக்காரு. சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சும்மாவே தானமாவே குடுத்திருக்காரு. அது இல்லாம ஒரு சில திங்ஸ்லாம் அந்த வீட்ல தான் இருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அவங்களும் அந்த வீட வந்து பார்த்தீங்கன்னா, வாடகைக்கு விடுறதுக்கு வந்து மனசு வரல. ஏன்னா இவங்க அப்பப்போ வந்து யூஸ் பண்ணி தான் இருந்திருக்காங்க. இப்ப இந்த டைம் வந்து சுதர்சனுக்கு வீடு பார்க்குறாங்கன்னோனே, சரி ரொம்ப நாள் இந்த வீடு பூட்டி தானே கிடக்கு. இந்த வீடு வேணா வாடகைக்கு விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சுதர்சன் கிட்ட அவங்க ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஸோ சொன்னதுக்கு அப்புறம் என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீட வந்து கிளீன் பண்ணிட்டு சுதர்சனும் அவங்க ஒய்ஃப் அந்த வீட்டுக்கு வந்து குடுத்தனமும் போறாங்க. ஸோ ஸ்டார்ட்டிங்ல வந்து இவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நல்லா தான் போயிட்டு இருந்திருக்கு. பட் ஒரு நாள் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சுதர்சன் வந்து ஆஃபீஸ் போனதுக்கு அப்புறம் அவங்க ஒய்ஃப் வீட்ல தனியா தான் இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து என்ன வேலைன்றது பார்த்தீங்கன்னா, வீட்ல இருக்கும்போது இவங்களுக்கு டிராயிங் பண்றதா இருக்கட்டும், புக் படிக்கிறது இதுதான் வந்து அதிகமா இவங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படி ஒரு நாள் இருக்கும்போது மதியான டைம்ல வந்து இவங்களுக்கு தூக்கம் வருது. சரி தூக்கம் வந்தோனே போய் வந்து தூங்கலாம்னு சொல்லிட்டு போய் தூங்குறாங்க. அப்படி தூங்கும்போது இவங்களுக்கு வந்து ஒரு கனவு வருது. அந்த கனவுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை கிட்டத்தட்ட ஒரு 3, 4 வயசு இருக்கிற ஒரு குழந்தை வந்து இவங்க கூட விளையாடுற மாரியும், இவங்க அந்த குழந்தை கூட விளையாடுற மாரியும் இந்த மாரி இவங்களுக்கு வந்து கனவு வந்திருக்கு. கனவு வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க முழிச்சிடுறாங்க. முழிச்சதுக்கு அப்புறம் கனவுல தான் இப்படி வருது போல அப்படின்னு நினைச்சிட்டு இவங்களும் அதை கேஷுவலா விட்டுறாங்க. மறுநாளும் வந்து இவங்க போய் தூங்குறாங்க. தூங்கும்போது முந்தின நாள் வந்து அந்த கனவு எங்க முடிஞ்சுதோ, அதுலேருந்து மறுபடியும் அந்த கனவு ஸ்டார்ட் ஆயிருக்கு. மறுபடியும் இவங்களுக்கு அது கன்டின்யூ ஆயிருக்கு. இப்படி ஒரு வாரமா இவங்களுக்கு கன்டின்யூ ஆன உடனே இவங்களுக்கு அது வந்து ரொம்ப புடிச்சும் போயிருது. புடிச்சு போனதுக்கு அப்புறம் என்ன செய்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மதியான டைம்ல தூங்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இது எல்லாமே வந்து மதியான டைம் தான் நடக்குது. நைட் டைம் வந்து நடக்கவே மாட்டேங்குது. ஏன்னா மதியான டைம் வந்து ஒரு 2 மணி நேரம், 3 மணி நேரம் தான் தூங்குறாங்க. ஆனா நைட்ல தான் ரொம்ப நேரம் தூங்குவாங்கல்ல. இது நைட்ல வந்தா நல்லா இருக்குமே. எதுக்கு மதியானம் மட்டும் தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, அது நினைச்சு ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஒரு நாள் யோசிச்சுட்டு என்ன செய்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு போய் தூங்க ஆரம்பிக்கிறாங்க. தூங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த கனவு மதியானம் எங்க ஒரு இடத்துல முடிஞ்சதோ, அதே கனவு மறுபடியும் நைட்டு கன்டின்யூ ஆகுது. இப்படி கன்டின்யூ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க என்ன செய்றாங்கன்னா, அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் கிளம்பி போயிடுறாருல்ல. போனதுக்கு அப்புறம் வந்துட்டு இவங்க அந்த டிராயிங் பண்றது, புக் எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிட்டு, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தூங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி கொஞ்ச நாள் வந்து தூக்கம் போனோனே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நைட் வந்து இவங்களுக்கு தூக்கம் வரது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆகுது. ஏன்னா மதியானமே தூங்கிடுறாங்க. அப்படிங்கும்போது நைட்டு தூக்கம் வர மாட்டேங்குது. அதனால இவங்க என்ன செய்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லீப்பிங் டேப்லெட் வாங்கிட்டு அந்த மாத்திரைய போட்டு தான் தூங்க ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரு கட்டத்தில இவங்களுக்கு அது அடிக்ஷனாவே ஆகுது. அடிக்ஷன் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பாடி லெவல்ல வந்து இவங்க ரொம்ப வீக்காவும் ஆகுறாங்க. வீக் ஆனதுக்கு அப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கேட்டு, ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டு போய் ட்ரீட்மெண்ட்டும் பார்க்குறாங்க. ஆனா அதுவரைக்கும் இவங்க வந்து யார்கிட்டயுமே இந்த விஷயத்த பத்தி சொல்லவே இல்ல. இந்த மாரி நான் தூக்க மாத்திரை எடுக்கிறேன்.
பகல்லே நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க பகல்ல தூங்குறாங்கல்ல, காலைல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாங்கன்னா, அதோட அவ்வளோதான். மதியம் லஞ்ச் இவங்க சாப்பிடுறதே கிடையாது. அந்த இருக்கிற சாப்பாட வந்து நைட்டு டின்னருக்கு தான் இவங்க சாப்பிட்டு வந்துட்டுருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவங்க வெயிட்டும் வந்து டிராஸ்டிக்கா வந்து கம்மியாயிருக்கு. இவங்களுக்கு ஏதோ பிரச்சனை போல, ஒரு வீட மாறுனனால தான் வந்து இந்த மாரி பிரச்சனையா இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க என்ன செய்றாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் செக் பண்றாங்க. செக் பண்ணதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல என்ன சொல்றாங்கன்னா, அப்படிலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கிற மாரி தெரியல. இவங்க ஹெல்த்தியா தான் இருக்காங்க. பட் என்ன அதிகமா அவங்க சாப்பிடுறதில்ல போல அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ சுதர்சன் என்ன செய்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இவரு வந்து சாட்டர்டே, சண்டே மட்டும் தான் ஒரு வீக் ஆஃப் இருக்கும். அந்த சாட்டர்டே, சண்டே வீக் ஆஃப்ல கூட இவரு என்ன செய்வாருன்னா, ஒரு நாள் வந்து அவங்க சொந்தமா ஃபேமிலி பிசினஸ் ஒண்ணு இருக்கு. அந்த பிசினஸ பார்க்கறதுக்காக சனிக்கிழமை அங்க இருந்துருவாரு. ஞாயித்துக்கிழமையும் வந்து பார்த்தீங்கன்னா, இவரு அங்க தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பாரு. அவங்க அம்மா வீட்ல தான். இவங்க எப்பனா ஒரு வாட்டி தான் அங்க வருவாங்க. அப்படி வந்தா கூட உடம்பு டயர்டா இருக்குன்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து தூங்கிருவாங்க. ஸோ இது பார்த்தோனே இவருக்கும் டவுட் வருது. ஏன் இவ இப்படி பண்ணிட்டு இருக்கா? டெய்லி தூங்குறாளே அப்படின்னு சொல்லிட்டு. இவரு என்ன ஆக்சுவலா இவரு என்ன நெனச்சிட்டு இருக்காருன்னா, இவரு வந்து சாட்டர்டே, சண்டே தான் அவங்க இப்படி பண்றாங்க போல அப்படின்ற மாரி தான் சுதர்சன் நெனச்சிட்டு இருக்காரு. ஏன்னா, இவரு அன்னைக்கு தான் வீட்ல இருப்பாரு. ஆனா இவங்க நெறைய விஷயங்கள்லாம் செய்யணும். அதனால இவங்க டயர்டா ஃபீல் பண்றாங்க அப்படின்னு தான் நெனச்சிட்டு இருக்காரு. நடுவுல ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா, பண்டிகை நாள்ல லீவும் வருது அவங்க ஆஃபீஸுக்கு. ஸோ லீவ் வந்தோனே இவரு என்ன செய்றாருன்னா, சரி ஒரு நாள் லேட்டா கெளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு, இவரு வந்து நல்லா லேட்டா தான் தூங்குறாரு. தூங்கிட்டு ஒரு 11 மணிக்கு மேல கிளம்பி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அன்னைக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒய்ஃப் வந்து காலையில ஒரு பிரேக்ஃபாஸ்ட்லாம் செஞ்சு முடிச்சுட்டு, அந்த பிரேக்ஃபாஸ்ட்ட சாப்பிட்டு மறுபடியும் ஒரு பக்கத்துல படுத்து தூங்க செஞ்சிருக்காங்க. இவரு வந்து எழுப்பி எழுப்பி பார்க்குறாரு. அவங்க எழுந்திரிக்கவே இல்ல. அடிச்சு போட்ட மாரி தூங்குறாங்க. இவரும் வந்து பார்த்தீங்கன்னா, சரி டயர்ட்ல இருக்காதனால தூங்குறா போல அப்படின்னு நினைச்சுட்டு இவரும் விட்டுறாரு. ஆனா என்ன நடக்குதுன்னா, கொஞ்ச நாள் இவருக்கு உடம்பு சரியில்லாம போகுது. உடம்பு சரியில்லாம இவரு வீட்ல இருக்காரு. வீட்ல இருக்கும்போது, இவர வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க மாத்திரை குடுக்குறது எல்லாமே அவங்க தான் பார்த்துட்டு இருந்தாங்க, இதுக்கு முன்னாடி. ஆனா இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, இவருக்கு உடம்பு சரியில்லாத டைம்ல கூட அவங்க வந்து தூங்குறது, இந்த மாரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டே இருந்துட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல இவரு வெறுப்பாகி போயிட்டு, உண்மையிலேயே இவருக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு, இவரும் வந்து அவங்க அம்மா, அப்பா கிட்டலாம் போய் பேசுறாரு. அவங்க ஒய்ஃபோட அம்மா, அப்பா கிட்டயும் போய் சொல்றாரு. இந்த மாரி டாக்டர் கிட்ட போனா, டாக்டர் நல்லா தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில டேப்லெட்லாம் எழுதி குடுக்குறாங்க. ஆனா இருந்தாலும் இவ இப்படி பண்ணிட்டு இருக்காளே, என்னன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்லயும் சொல்றாங்க. ஆனா அவங்க வீட்லயும் வந்து பேசுறாங்க. உனக்கு உடம்புல எதனா பண்ணுதா? வேற எதனா பிரச்சனை இருக்கா? எதனா இருந்தா சொல்லிடு. அப்பதான் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, சுஜாதா கிட்டயும் அவங்க எல்லாரும் பேசியிருக்காங்க. ஆனா சுஜாதா என்ன சொல்றாங்கன்னா, "அப்படிலாம் எனக்கு எதுவுமே இல்ல. எனக்கு வந்து டயர்டா இருக்கு. நான் தூங்கணும்னு நெனைக்கிறேன். அவ்வளவுதான். எனக்கு தூங்குறது தான் தப்பா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வைஃப் வந்து பிரச்சனையும் பண்ணியிருக்காங்க. போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. ஆனா அது ரொம்ப சீரியஸா தான் போய் முடிந்திருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுஜாதா வந்து ஒரு நாள் நைட் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா தூங்கிட்டு இருந்திருக்காங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது சடனா என்ன செய்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எழுந்திரிச்சுட்டு அவங்க வீட்டு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கிணறு இருந்திருக்கு. அந்த கிணறு கிட்ட போயிட்டு, அந்த கிணறு உள்ள பார்த்துட்டு, "நீ வாயேன், மேல வாயேன். நீ மேல வா. நீ மேல வந்து என் கூடயே இரு. நீ எதுக்கு சும்மா சும்மா அந்த கிணத்துக்குள்ள போயிர்ற? நீ கிணத்துக்குள்ள போறதுனால எனக்கும் அதுக்குள்ள வரதுக்கு பயமா இருக்கு. நான் உள்ளலாம் வர முடியாது. நீ என் கூட வா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிணத்துக்கிட்ட நின்னு பேசிட்டு இருந்திருக்காங்க. இவங்க நின்னு பேசுறத அங்க யார் வாட்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்து வீட்ல ஒரு ஃபேமிலி இருக்காங்க. அதுல இருக்கிற ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, வாட்ச் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து பாத்ரூம் போனா அவங்க வீட்டு பின் பக்கம் தான் வரணும். பின் பக்கம் தான் பாத்ரூமும் இருக்கு. அப்படி பாத்ரூம் போலான்னு சொல்லி அன்னைக்கு வந்திருக்காங்க. வரும்போது இந்த பொண்ணு அந்த கிணறு கிட்ட நின்னு பேசிட்டு இருக்கிறத அவங்களும் பார்த்துருக்காங்க. அப்படி பார்த்தவங்க அவங்க அம்மா, அப்பா கிட்ட போய் சொல்லவும் செஞ்சிருக்காங்க. அப்படி சொன்ன உடனே அவங்க என்ன செய்றாங்கன்னா, மறுநாள் காலைல சுதர்சன் வந்து பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ் போகலாம்னு சொல்லிட்டு கிளம்பி வெளியில போயிட்டு இருக்காரு. அப்போ அந்த பொண்ணோட அவங்க அப்பா வந்து சுதர்சன கூப்பிட்டு, "இந்த மாரி உங்க ஒய்ஃப் நைட் ஆனா இந்த கிணத்துக்கிட்ட நின்னு பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி நானே ஒரு வாட்டி நான் பார்த்தேன். ஆனா நேத்து என் பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, பார்த்து பயந்துட்டா. உன் ஒய்ஃப போய் பாருப்பா. எதனா பிரச்சனையா இருக்க போது. எனக்கு தெரிஞ்சு அவங்க மென்டலா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கிற மாரி தெரியல. வேற எதனா பிரச்சனையா இருக்க போது. நீ ஒழுங்கா போய் பாரு" அப்படின்ற மாரி சுதர்சன் கிட்ட சொல்லியிருக்காரு. சுதர்சன் என்ன சொல்றாருன்னா, அவர் இந்த மாரி தூங்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நைட் டைம் அவருக்கு தூக்கம் வர மாட்டேங்குது போல. ஆனா நீங்க சொல்றது தான் புதுசா இருக்கு. நானே நோட் பண்ணதில்ல. டாக்டர் கிட்டலாம் கூட்டிட்டு போய் பார்த்தாச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு சுதர்சன் கிட்ட அவங்களும் சொல்லியிருக்காங்க. சுதர்சன் வந்து அவங்ககிட்ட சொல்லியிருக்காரு. அப்போ அந்த பெர்சன் என்ன சொல்றாங்கன்னா, "தம்பி நல்லா புரிஞ்சுக்கோ. இது வந்து சயின்ஸ் அப்பாற்பட்ட ஒரு சில விஷயமா கூட நம்ம இருக்கலாம். அது நம்ம வந்து இதுதான் அதுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது. நீ என்ன பண்ணு, பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயிலோட பேர சொல்றேன். அந்த கோயில் பேர நான் சொல்ல விரும்பல. அந்த கோயிலுக்கு போயிட்டு, அங்க போய் இருக்கிறவர போய் பார்த்து, உனக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் சொல்லு. அவரு அதுக்கு எதனா சொல்யூஷன் குடுப்பாரு. அதுக்கப்புறம் உனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த பெர்சன் சொல்லியிருக்காரு. அவரு சொன்னதுக்கப்புறம் சுதர்சன் அந்த கோயிலுக்கு போனாரான்னு கேட்டீங்கன்னா, அதுதான் கிடையாது. இவருக்கு வந்து சாமி வந்து பார்த்தீங்கன்னா புடிக்கும். பட் அந்த அளவுக்கு சாமி மேல வந்து நம்பிக்கை வச்சு கோயிலுக்கு போகக்கூடிய பெர்சன் சுதர்சன் கிடையாது. அப்ப என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இவரு ஆபீஸ்ல இருக்கும்போது கூட யாராவது ஒருத்தர் அந்த கோயில பத்தி பேசுறாங்க. எதர்ச்சியா வந்து பார்த்தீங்கன்னா, நியூஸ் பேப்பர்ல பார்த்தா கூட அந்த கோயில பத்தி எங்கனா ஒரு இடத்துல வந்து ஏதோ ஒரு நியூஸ் வருது. திடீர்னு பார்த்தா ரோட்ல வந்து அந்த கோயில பத்தின போஸ்டர் இருக்கு. இந்த மாரி யாராவது ஒருத்தர் மூலியமா அந்த கோயில பத்தி இவருக்கு தெரிய வந்துட்டே இருக்கு. இவரு என்ன நினைக்கிறார்ன்னா, சரி அங்க போய் பார்த்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு சுதர்சன் அங்க போறாரு. அந்த சுதர்சன் போனதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து ஒரு சாமியார் பேரு தான் வரும் சொல்லியிருப்பாரு. இவரும் அந்த இடத்துக்கு போய் அந்த சாமியார் பேர சொல்லி தேடுறாரு. அப்படி தேடும்போது என்ன ஆகுதுன்னா, சாமியார் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க தியானத்துல இருக்காருங்க. அவரு இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. வந்ததுக்கப்புறம் நீங்க அவர போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க. ஸோ சுதர்சனம் வந்து கோயிலுக்குள்ள சுத்தி எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டே வந்துட்டு இருக்காரு. அப்போ தூரத்துல இருந்து ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, சுதர்சனம் வந்து தம்பி தம்பின்னு கூப்பிடுறாங்க. யார அது கூப்பிடுறதுன்னு சொல்லி பார்த்தா, அங்க ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, சாமி தியானத்துல இருக்காருன்னு சொன்னேன்ல, அவரு வந்து சொல்லியிருக்காரு. இந்த மாரி சாமி உங்கள கூப்பிடுறாருங்க அப்படின்னு சொல்லி சுதர்சனையும் கூப்பிட்டுருக்காரு.
சுதர்சனும் போறாரு. போகும்போது அந்த கூட இருக்கிற பர்சன் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, "நீங்க வந்தது அவர்கிட்ட நான் சொல்லல. ஆனா நீங்க வந்தது அவருக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்களேன். அதுதான் அவரோட சக்தி" அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லியிருக்காரு. அப்ப சுதர்சனும் வந்து ஒரு நம்மட்ட சிரிச்சுட்டு, "ஏங்க இதெல்லாம் நீங்க சொல்லி தாங்க அவரு கூப்பிட்டுருப்பாரு" அப்படின்ற மனசுல நினைச்சுட்டு அங்க போயிருக்காரு. அப்படி போய் அந்த சாமியார பார்த்தோனே அவரும் சுதர்சன பார்த்து சிரிக்கிறாரு. சிரிச்சுட்டு, "இங்க வந்து பக்கத்துல உட்காருப்பா" உட்காருன்னு சொன்னோனே இவரும் போய் உட்கார்ந்துருக்காரு. உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அந்த சாமியார் சொல்றாரு, "அப்பா உனக்கு குழந்தை இல்ல. குழந்தை இல்லாததுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் நீங்க பண்ணீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அப்ப சுதர்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஷாக்கே ஆகுது. என்னடா இது! நம்மளுக்கு குழந்தை இல்லன்றது இவருக்கு எப்படி தெரியும்? அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பேச ஆரம்பிக்கிறாரு. அவர் பேசும்போது தான் வந்துட்டு, "ஒரு சில மூலிகைய நான் சொல்றேன். அதுனா நாட்டு மருந்து கடையிலேயே கிடைக்கும். அதெல்லாம் வாங்கி தொடர்ந்து ஒரு 40 நாளைக்கு சாப்பிடு. 40 நாளைக்கு சாப்பிட்டதுக்கு அப்புறம் வந்து உனக்கே நல்ல ஒரு டிஃபரன்ஸ் தெரியும்." அப்படின்னு சொல்லிட்டு சுதர்சன் கிட்டயும் சொல்லியிருக்காரு. சுதர்சன் என்ன செய்றாருன்னு பார்த்தீங்கன்னா, "சரிங்க நான் பண்றேங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்லிரு. ஏன்னா, யூசுவலா வந்து நெறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பரிகாரம் பண்ணு, அந்த பரிகாரம் பண்ணு, இந்த சாமிய கும்பிடு அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாங்க. ஆனா அவரு என்ன சொல்லியிருக்காருன்னா, "இது எதுவுமே சொல்லாம, இத மட்டும் பண்ணுப்பா. முருகன வந்து மனசுல நெனச்சுக்கோ. சித்தனுக்கெல்லாம் அவன் தான் சித்தன். அவன வேண்டிக்கிட்டு நீ இதெல்லாம் பண்ணினா கண்டிப்பா உனக்கு நடக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லியிருக்காரு. சுதர்சனும் வந்து சரின்னு சொல்லியிருக்காரு. அப்போ வந்து அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, "நீ வந்து நாளைக்கே வா. வரும்போது மறக்காம உன் ஒய்ஃபையும் கூட்டிட்டு வா" அப்படின்னு சொல்லி சுதர்சன் சொல்லியிருக்காரு. சொன்னோனே சுதர்சன் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு போயிட்டு அன்னைக்கு நைட் வந்து அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்றாரு. இந்த மாரி நாளைக்கு காலையில நம்ம கோயிலுக்கு போணும் அப்படின்னு சொன்னோனே, அவங்க ஒய்ஃப் சொல்றாங்க, "ஏங்க நீங்க கோயிலுக்கே போக மாட்டீங்க. இப்ப எதுக்குங்க கோயிலுக்கு கூப்பிடுறீங்கன்னு" சொன்னேன். "இல்ல ஒரு முக்கியமான விஷயம் நீ வா கோயிலுக்கு" அப்படின்னு சொல்லிட்டு சுதர்சன் வந்து அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லியிருக்காரு. சொன்னோனே அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, சரின்னு சொல்லிடுறாங்க. ஆனா மறுநாள் காலைல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அந்த மந்த்லி பீரியட்ஸ் வந்து வந்துருது. யூசுவலா அது சைக்கிள் கிடையாது. சடனா அவங்களுக்கு வந்துருது. வந்த மாரி ஆயிடுச்சுங்க. நான் கோயிலுக்கு வர முடியாதுன்னு சொன்னோனே, சுதர்சன் மட்டும் அந்த கோயிலுக்கு போறாரு. போய் அந்த சாமியார பார்த்துட்டு அவர்கிட்ட வந்து இந்த விஷயத்தெல்லாம் சொல்றாரு. இந்த மாரி ஆயிடுச்சுங்கன்னு சொன்னோனே, ஆனா இது அவளுக்கு அந்த டைம் கிடையவே கிடையாது தானே. சடனா தானே வந்திருக்குங்கிறோனே, அப்போ சுதர்சன் அப்பவும் ஷாக் ஆகுது. ஆமாங்க அப்படின்னோனே, சரி ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. அவள நீ கூட்டிட்டு வா இங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியாரே சொல்லியிருக்காரு. நல்லா நோட் பண்ணிக்க. அந்த கோயில்ல இருக்கிற சாமியாரே சொல்லியிருக்காரு. சொன்ன உடனே இவரும் என்ன செய்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒய்ஃப வந்து அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீ வா அப்படின்னு சொல்லிட்டு சுதர்சன் அவங்க ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா, கன்வின்ஸ் பண்ணி கூட்டு போறாரு. கூட்டு போம்போது அவங்களுக்கு பயங்கரமா தலைவலி வருது, வயிறு வலி வருது. இது மாரிலாம் வந்துட்டே தான் இருக்கு. இருந்தாலும் வந்து சுதர்சன் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோர்ஸ் பண்ணியே அந்த சாமியார்கிட்ட வந்து கூட்டும் போயிறாரு. கூட்டு போனோனே அந்த சாமியார் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஒய்ஃப பார்த்து சிரிச்சுட்டு என்ன சொல்றாருன்னா, "நீ ஒரு பிரச்சனையில மாட்டிட்டு இருக்க. ஆனா அது பிரச்சனைன்றதே உனக்கு தெரியாது. இதனால ஒரு நெறைய விளைவுகள்லாம் பின் விளைவுகள்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உடனடியா அந்த வீட காலி பண்ணிட்டு அங்கருந்து வெளிய வர வழிய பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியார் சொல்றாரு. சொன்னோனே சுதர்சன் வந்து பார்த்தீங்கன்னா, ஓவராலா ஒரு கன்ஃப்யூஷன்ல தான் இருந்திருக்காரு. எப்புட்றா நம்ம சொல்லாமயே இவருக்கு நெறைய விஷயம் தெரியுதுன்ட்டு. இப்ப நம்ம வீடு மாறுன விஷயமும் அவருக்கு தெரிஞ்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, இவரு என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, சாமியார்ட்ட போயிட்டு, "ஏங்க எங்க பக்கத்து வீட்ல இருக்கவங்க எதனா உங்ககிட்ட சொன்னாருங்களா? எப்படி நீங்க எல்லாத்தையும் கரெக்ட்டா சொல்றீங்கன்னு" சொன்னோனே, "இப்போ உனக்கு தெரியாத விஷயத்த நான் உனக்கு சொன்னா நீ நம்புவ பாரு" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப பார்த்துட்டு, "உனக்கு கனவுல வர குழந்தை வந்து உனக்கு ரொம்ப புடிச்சு போயிருக்கு. உனக்கு ஆல்ரெடி குழந்தை இல்ல. அதனால அந்த குழந்தைய வந்து நீ நம்பி அந்த குழந்தை கூடயே நீ இருக்கணும்னு நெனச்சு தான் நீ வந்து தூக்க மாத்திரைலாம் சாப்பிட்டுட்டு இருக்க. சாப்பிட்டதுனால தான் உனக்கு தூக்கம் வருது. இதனால தான் உனக்கு இவ்வளவு பிரச்சனை வருதுன்னு" சொன்னோனே, சுதர்சன் அப்பதான் புரிய வருது. இவங்க ஒய்ஃப் இதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்ட்டு. ஆனா, அவங்க ஒய்ஃபும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டார்ட்டிங்ல வந்து ஒத்துக்க மாட்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, "நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட்டு தாங்க. எனக்கு அப்படி இருக்கிறது தான் எனக்கு புடிச்சிருக்கு. இப்ப இருக்கிறது கூட எனக்கு ஆக்சுவலா புடிக்கல. இந்த டைம் நான் தூங்கிட்டு இருப்பேன். தூங்கிட்டேன்னா அந்த குழந்தை கூட விளையாடிட்டு இருப்பேன், பேசிட்டு இருப்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியார்ட்ட சொல்லியிருக்காங்க. அப்பதான் அந்த சாமியார் சொல்றாரு, "நீ பேசிட்டு இருக்கிறது, விளையாடிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து உன் கனவுல கிடையாது. அது உண்மையிலே நடக்கிற ஒரு விஷயம் தான். ஆனா, அந்த விஷயம் உனக்கு எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீட்ல முன்னாடி இருந்தவங்க இறந்து போயிருக்காங்கல்ல, அவங்களோட ஆத்மா கூட தான் இவ்வளவு நாள் நீ பழகிட்டு இருக்க. அது வந்து உன்ன ரொம்ப ஒரு தப்பான ஒரு இடத்துக்கு கொண்டு போய் விட்டுரும். உன்ன கொன்னு உன்னோட உயிர கூட எடுத்துரும் அது" அப்படின்ற மாரி அந்த சாமியாரும் சொல்லியிருக்காரு. சொன்னது மட்டும் இல்லாம என்ன செய்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அங்கிருந்து விபூதியும் கொஞ்சம் எடுத்து, அந்த பொண்ணுகிட்ட யாருன்னா சுதர்சன் அவங்க ஒய்ஃப் கிட்ட குடுத்து, "இத எப்பவுமே வந்து உன் கையிலேயே வச்சுக்கோ. எக்காந்து கொண்டும் உன் கையில இருந்து எடுத்துறாத. உன் பர்ஸா இருக்கட்டும், எதுனா ஒண்ணு இருக்கட்டும். ஆனா உன் வீட்லயே மட்டும் இருக்கட்டும். அது மட்டும் பார்த்துக்க" அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியாரும் குடுத்திருக்காரு. குடுத்தது மட்டும் இல்லாம, "இந்த வீட உடனே காலி பண்ணுங்க. காலி பண்ணா உங்களுக்கு பிரச்சனை வரும்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியாரும் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் கேட்டோனே சுதர்சன் வந்து ஃபர்ஸ்ட் புரியல. ஏன்னா அவரு சாமி மேல நம்பிக்கை இல்ல. பட் இதெல்லாம் சொல்றாரு. ஆனா இவர் சொல்ற விஷயம் எல்லாம் கரெக்ட்டா தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, வீட்டுக்கு போயிட்டு அவங்க ஒய்ஃப் கிட்ட வந்து எல்லா விஷயத்தையும் கேட்கிறாரு. அவங்க ஒய்ஃப் எல்லாமே சொல்றாங்க. "கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமா இப்படிதாங்க நடந்துட்டு இருக்கு. நான் அந்த கனவுல வந்து அந்த குழந்தையோட விளையாடுறேன், பேசுறேன். ஆனா அந்த குழந்தை என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு முழிப்பு வர டைம்ல வந்து போய் பின்னாடி இருக்கிற அந்த கிணத்துக்குள்ள இறங்கிருதுங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தைய என்னால பார்க்கவே முடியல. மறுபடியும் நான் தூங்குனா தான் மறுபடியும் அந்த குழந்தை அந்த கிணத்துக்குள்ள இருந்து வெளில வருது" அப்படின்னு சொல்லிட்டு சுதர்சன் கிட்ட அந்த ஒய்ஃப்பும் சொல்லியிருக்காங்க. இது வந்து சுதர்சனுக்கு புரியல. அந்த கிணறுல என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கிணற போய் பார்த்திருக்காரு. அந்த கிணற போய் பார்க்கிறத பார்த்தோனே அந்த ஹவுஸ் ஓனர் வந்து கேட்கிறாரு, "அப்பா அந்த கிணறுல என்னப்பா இருக்கு? எதுக்குப்பா கிணறு எட்டி பார்க்கிற? கிணத்து கிட்டலாம் வராதீங்க. உங்களுக்கு வீடு மேல தானே. எதுக்கு கிணத்துக்கிட்ட வரீங்க? மறுபடியும் மேல போங்க" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓனரும் சொல்லியிருக்காரு. அப்ப சுதர்சன் கேட்கிறாரு, "ஏங்க இந்த கிணறு பொதுவான கிணறு தானேங்க. இந்த வீட்ல நாங்க வாடகை குடுக்குறோம்னா, நாங்க வரக்கூடாதா இங்க? வரக்கூடாதுன்னா நீங்க டோர் போட்டு வைங்க. எதுக்கு நீங்க இது மாரிலாம் பேசுறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு சுதர்சன் வந்து அந்த ஓனர பார்த்து கேட்டிருக்காரு.
அப்போ அந்த ஓனர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, "உனக்கு நிறைய விஷயம் தெரியாதுப்பா. சொன்னாலும் நீ புரிஞ்சுக்க மாட்ட. ஒழுங்கா நான் சொல்றத கேட்டு நீ ஒழுங்கா மேலவே இருக்கிற பாரு. கீழலாம் வராத அனாவசியமா" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓனரும் திட்டிருக்காரு. திட்டினோடனே சுதர்சனுக்கு வந்து புரியல. சரி இன்னைக்கு ஆஃபீஸ் லீவ் போட்டோம். சரி வெளியில போவோம்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட பார்க்க போறாரு. யாருன்னா ஒரு ஃப்ரெண்டு வந்து ஒரு வீட காட்டியிருப்பார்ல. ஆக்சுவலா அவங்க சொந்தக்காரங்க வீடு தான் அது. அவர்கிட்ட போயிட்டு இந்த கிணறு என்னதான்டா இருக்கு? அந்த கிணறு கிட்ட போனா ஏன்டா அவர் டென்ஷன் ஆகுறாரு? அப்படின்னு சொன்னோனே, அப்ப அந்த ஃப்ரெண்ட் ஒரு விஷயம் சொல்றாரு. டேய் இந்த வீட்ல முன்னாடி இருந்தாங்களாடா, அப்படி இருந்தவங்களோட குழந்தை வந்து இந்த கிணத்துல விழுந்தானே இறந்து போச்சு. அதுக்கப்புறமா தான் அவங்க வீட்ல நிறைய பிரச்சனைலாம் வந்தது. அதுக்கப்புறமா தான் அவங்க வீடிய காலி பண்ணிட்டு போனாங்க. ஆனா வீட காலி பண்ணிட்டு போனவங்க வந்து பார்த்தீங்கன்னா, வீட்ல இருக்கிற திங்ஸ் எல்லாம் அப்படியே விட்டு தான் போனாங்க. அவங்க வந்து ஏதோ ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு தான் போயிருக்காங்க. திரும்பி வரவும் இல்ல. இறந்தாங்களா? உயிரோட இருக்காங்களான்னு கூட யாருக்கும் தெரியாது. அதுக்கப்புறம் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுத்து அது கொஞ்சம் இன்வெஸ்டிகேஷன்லாம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை அப்படியே தான் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் யாருக்கும் என்ன ஏதுன்னு தெரியாது. அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெர்சன் வந்து சுதர்சன்கிட்ட சொல்லியிருக்காரு. ஆனா சுதர்சன் வந்து இதெல்லாம் கேட்ட உடனே அவர் பயப்படல. ஆல்ரெடி வந்து இவருக்கு அந்த விஷயத்தெல்லாம் வந்து நம்பிக்கையே கிடையாதுன்றதுனால இத வந்து ஒரு பெருசா எடுத்துக்கல. அப்படி இருந்தா கூட சாமியார் கொடுத்த விபூதி நம்ம கிட்ட தானே இருக்கு. நம்மளுக்கு என்ன பிரச்சனை வந்துற போதுதான் சுதர்சன் நினைக்கிறாரு. அட் த சேம் டைம் சுதர்சன் என்ன செய்யறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சாமியார் சொன்ன மாதிரியான மூலிகை இது எல்லாத்தையும் வாங்கி அவர் சொன்ன மாதிரியான ஒரு சில ப்ரொசீஜர்லாம் அவர் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மூலிகைலாம் வந்து இப்போ ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா, ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா அவர்கிட்ட நான் கேட்டேன். ஏன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா, எங்கேயுமே பியூரா கிடைக்கிறது இல்ல. அது இல்லாம நம்ம ஒர்க் லைஃபோட ஸ்டைலே வந்து மாறி போச்சுங்க. நிறைய விஷயம் நம்ம பண்ண வேண்டியது இருக்கும். அதனால இப்போ நம்ம ட்ரீட்மெண்ட் நம்ம பண்றோம் அப்படின்ற மாதிரி அவர் நம்ம கிட்ட சொல்லியிருந்தாரு. அந்த காலத்துல இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் எதுவுமே கிடையாதுன்றதால தான் இதை அவர் ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ ட்ரை பண்ணி அந்த விஷயத்தெல்லாம் அவர் ஃபாலோவும் பண்ணியிருக்காரு. இவர் பண்றோம் பண்ணாம அவங்க ஒய்ஃபுக்கும் அதெல்லாம் கொடுத்துருக்காரு. ஸோ கொஞ்சமா அவங்க ஒய்ஃபும் வந்து அது ரிலீவ் ஆகி வந்திருக்காங்க. மதியானம் தூங்காம கொள்ளாம இந்த மாதிரி இருக்கிற மாதிரி இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ இதை கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கும் போதே வந்து கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மாசம் அதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஃபாலோ பண்ணதுல அவங்களுக்கு பெனிஃபிட்டும் கிடைச்சிருக்கு. அவங்க ஒய்ஃப் பிரெக்னென்ட் ஆயிருக்காங்க. ஸோ பிரெக்னென்ட் ஆனதுக்கு அப்புறம் வந்து வீட மாத்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல. ஒரு 3 மாசம் கழிச்சு தான் மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்ல இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால அவங்க ஒய்ஃபோட அம்மா, அப்பா வந்து அந்த வீட்ல வந்து தங்குறதா இருக்கட்டும், அவங்க ஒய்ஃப பாத்துக்கிறது இதெல்லாம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு 3 மாசம் வரும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சரி உங்க வீட காலி பண்ணிட்டு அவங்க வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீடையும் வந்து பார்த்தீங்கன்னா, ஷிஃப்ட் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஷிஃப்ட் பண்ண பிளான் பண்ணது மட்டும் இல்லாம வீடையும் காலி பண்ணிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கே போயிடுறாங்க. அங்க போனதுக்கு அப்புறமா தான் இவங்களுக்கு பிரச்சனையே ஸ்டார்ட் ஆயிருக்கு. அது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க தங்கி இருக்க அந்த ரூம்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஜன்னல் இருந்துட்டு இருக்கு. அந்த ஜன்னல் வெளியில வந்து பக்கத்துல வந்து ஒரு காலி கிரவுண்ட் தான். அந்த காலி கிரவுண்ட் மட்டும் தான் இருக்கும். அந்த இடத்துல வீடு எதுவுமே கிடையாது. ஸோ எங்க ஒய்ஃப் வந்து நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது, யாரோ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, வெளியில நின்னு அழுகுற மாரி ஒரு சத்தம் கேட்கும். சத்தம் கேட்டவுடனே எந்திச்சு பார்ப்பாங்களா, எந்திச்சு பார்த்தா, இவங்களுக்கு கனவுல வந்த அதே பையன் வந்து அந்த கிரவுண்ட்ல நின்னுகிட்டு, இவங்கள வந்து "வா என் கூட விளையாட வா. நீ என்ன விட்டு வந்துட்ட. எனக்கு அங்க இருக்கிறது பயமா இருக்கு. நீ என் கூட இருக்க வேண்டியது தானே. என்ன விட்டு ஏன் வந்த?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை வந்து இவங்கள பார்த்து வந்து நெறைய வாட்டி கேட்டிருக்கு. இது எதுவுமே உங்களுக்கு கனவுல நடக்கல. ரியலாவே நடந்திருக்கு. அதுவும் எப்போ நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மதியான டைம்ல, சாயங்காலம் டைம்ல, நைட் டைம்ல இந்த மாரிலாம் நடந்துட்டே இருந்துட்டு இருக்கு. இத வந்து அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லாம வேணாமான்னு இவங்களும் யோசிச்சுட்டு இருந்திருக்காங்க. பட் ஒரு கட்டத்துல வந்து அவங்க ஹஸ்பண்ட் கிட்டயே அத சொல்லிட்டாங்க. இந்த மாரி வந்து நடக்குதுங்க. எனக்கு என்ன பண்றதே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, சரி அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. நீ அதெல்லாம் கூட்டா கூட பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்டும் சொல்லியிருக்காரு. இவங்களுக்கும் எப்ப அந்த சவுண்ட் கேட்டாலுமே இவங்க அத பார்க்கவே மாட்டாங்க. இவங்க வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்க வேலைக்கு வந்து போயிட்டு இருப்பாங்க. அப்படி வேலைக்கு வந்து போனவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்க வீட்டு வாசல் வந்து பார்த்தீங்கன்னா, விடிய காலைல வந்து அந்த மார்கழி டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, கிளீன் பண்ணி கோலம் போடணும்ல, அந்த டைம் வந்து கிளீன் பண்ணி கோலம் போட்டு இருந்திருக்காங்க. அப்படி கோலம் போட்டிருக்கும்போது, யாரோ ஒருத்தர் வந்து கோலத்த வந்து கழச்சு விட்டு போயிருக்காங்க. கழச்சு விட்டு போனோனே இவங்களுக்கு டென்ஷன் ஆயிருக்கு. யார்ரா அது கோலத்த கழச்சு விட்டு போறதுன்னு சொல்லிட்டு, மறுபடியும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, கோலமும் போட்டிருக்காங்க. அப்படி கோலம் போடும்போது தான் இவங்க எதிர்க்க வந்து அந்த ரோடுக்கு ஆப்போசிட்ல வந்து பார்த்தீங்கன்னா, யாரோ ஒருத்தர் நிக்கிற மாரி தெரிஞ்சிருக்கு. யார்ரா இங்க எத்தன நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி உத்து பார்க்குறாங்க. உத்து பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 3 அடி உயரத்துல வந்து ஒரு குழந்தை நிக்கிறத பார்க்குறாங்க. பார்த்தோனே, "தம்பி யாருப்பா? இந்த டைம்ல இங்க என்னப்பா பண்ணிட்டு இருக்க? இங்க வா" அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. அந்த குழந்தை இவங்க கிட்ட வரவே இல்ல. இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ வற்புறுத்தி அந்த குழந்தைய கூப்பிட்டுருக்காங்க. "வா நான் உனக்கு சாப்பிடறதுக்கு இதெல்லாம் தரேன் வா இங்க" அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோனே, அந்த குழந்தை இவங்க கிட்ட வந்திருக்கு. ஆனா தூரமா பார்க்கும்போது அந்த குழந்தை உருவமா இருக்கட்டும், முகமா இருக்கட்டும், எல்லாமே வந்து நார்மலா ஒரு குழந்தைக்கு இருக்கிற மாரி தான் இருந்திருக்கு. ஆனா அந்த குழந்தை கிட்ட கிட்ட வர வர என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தையோட உருவமே டோட்டலா மாறி இருக்கு. அந்த உருவம் எப்படி இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு இறந்து போனவங்களா இருக்கட்டும், இல்ல தண்ணீல ரொம்ப நாளா ஒரு பாடி இருந்துச்சுன்னா, என்ன மாரி கண்டிஷன் இருக்குமோ, அந்த கண்டிஷன் அந்த உருவமும் இருந்திருக்கு. இத பார்த்து அலறி அடிச்சு இவங்க என்ன பண்ணாங்கன்னா, நேரா அவங்க வீட்டுக்கு ஓடி வந்திருக்காங்க. ஓடி வந்துட்டு சுதர்சனோட அம்மா, அப்பாவ எழுப்பி இந்த மாரி இவங்க பார்த்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. சோ ஃபார் அவங்க அம்மா, அப்பாவுக்கு வந்து இங்க நடந்த விஷயம் எதுவுமே தெரியாது. சோ இத சொன்ன உடனே அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, பதறி போய் கேட் கிட்ட வந்து பார்க்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துல எதுவுமே இருக்கிற மாரியும் தெரியல. சோ இவங்க ஏதோ கத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் கேட்டு சுதர்சனம் எழுந்துச்சு கீழ வராரு. கீழ வந்துட்டு என்ன ஆச்சுன்னு கேட்டவுடனே, இவங்க ஃபர்ஸ்ட் சொல்லல அவங்க கிட்ட. என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆல்ரெடி அவங்க ஒய்ஃப் வந்து பிரெக்னன்ட்டா இருக்காங்களே, இத சொன்னா பயப்பட போறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லல. சுதர்சனம் ஃபோர்ஸ் பண்ணி என்னதான் நடந்துச்சு ஒழுங்கா சொல்லப் போறீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு, அப்ப கேட்டதுக்கு அப்புறமா தான் அவங்க அம்மா சொல்றாங்க, இந்த மாரி ஏதோ ஒரு உருவத்த பார்த்திருக்காப்பா அப்படின்னு சொன்னோனே, சுதர்சன் அப்ப புரிஞ்சுக்கிறாரு. சோ அந்த விஷயம் இங்க வரைக்கும் நடந்திருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சுதர்சன் என்ன செய்றாருன்னா, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இதுக்கப்புறம் அத பார்த்தீங்கன்னா கண்டுக்காதீங்க. சைலன்ட்டா விட்டுருங்க அப்படின்ற மாரி சுதர்சன் சொன்னோனே, அவங்க அம்மா கேட்கறாங்க,
டேய் என்னடா இது நான் சொல்றேன் நீ சைலண்டா விட்டுருங்கன்னு சொல்ற, அப்போ இதுக்கு முன்னாடி உனக்கு இந்த பிரச்சனை தெரியுமான்னு கேட்டோடனே அப்பதான் சுதர்சன் வந்து அந்த வீட்டுக்கு போனதுல இருந்து இங்க நடந்த வரைக்கும் மொத்த விஷயத்தையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. எக்ஸ்பிளைன் பண்ணதுமே அவங்க அம்மா அப்பா என்ன செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு மதியானமே வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மாந்திரிகர்கிட்ட போயிட்டு இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து சொல்லியிருக்காங்க. சொன்னதுக்கு அப்புறம் வந்து அந்த மாந்திரிகர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போதைக்கு அந்த குழந்தை வந்து உங்க வீட்டுக்குள்ள வராத மாதிரி நாங்க பண்ண முடியும். ஆனா அந்த குழந்தை கம்ப்ளீட்டா வந்து எதனா பண்ணோம்னா, அந்த குழந்தைய வந்து புதைச்சாங்களா, எரிச்சாங்களா நம்மளுக்கு தெரியணும். இதெல்லாம் தெரிஞ்சா நம்ம பண்ண முடியும். எதுவுமே தெரியாம பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த சாமியாரும் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா என்ன செஞ்சிருக்காருன்னா, அது சுதர்சன் வீட்ல குடுத்தனம் இருந்தார்ல, அங்க போயிட்டு இந்த விஷயத்தெல்லாம் கேட்டிருக்காரு. கேட்ட உடனே அங்க இருக்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த குழந்தைய கொண்டு அவங்க ஊருக்கு போயிட்டாங்க. ஆனா அங்க ஊர்ல போய் புதைச்சாங்களா, எரிச்சாங்களா எனக்கு தெரியாதுங்க. நான் அந்த டைம் போ முடியல. ஏன்னா எனக்கு மஞ்சள் இருந்ததுனால நான் போ முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓனரும் சொல்லியிருக்காரு. ஸோ இப்ப அந்த ஊரோட கான்டாக்ட் எதுனா உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டா, அவரு என்ன சொல்லியிருக்காருன்னா, இல்லங்க எனக்கு தெரியாது. அவங்க ஊர் வந்து இந்த தருமபுரி பக்கம் ஏதோ ஒரு ஊர் சொன்னாங்க. அங்க போய் தேடுறதே கஷ்டங்க அப்படின்ற மாரி அந்த ஓனரும் சொல்லியிருக்காரு. என்னடா இது இந்த மாரி ஆயிப்போச்சு. நம்ம என்ன செய்யறது தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பிரச்சனை வந்து பெருசா எடுத்துக்கல. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து அந்த சாமியாரே சொல்லிட்டார்ல, இந்த மாரி வீட்டுக்குள்ளலாம் வராது. அதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லிட்டு. அதனால இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, அத பெருசா எடுத்துக்கல. கொஞ்ச நாள் அந்த பிரச்சனை இல்லாம இருந்திருக்கு. எப்போ வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா, சுஜாதாக்கு வந்து குழந்தை பொறக்குற வரைக்கும். சுஜாதாக்கும் ஒரு நாள் வந்து ஆம்பள பையன் பொறந்துடுறான். அந்த ஹாஸ்பிட்டல் நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க சுஜாதா இருக்கிற அந்த வார்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்த வார்டுக்குள்ளேயே அந்த குழந்தை வந்திருக்கு. வந்தது மட்டும் இல்லாம, இந்த குழந்தை வந்ததுக்கப்புறம் என்ன மறந்துடல சுஜாதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரையே சொல்லி அந்த குழந்தையும் கேட்டிருக்கு. இது கேட்டோனே சுஜாதாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் பயத்தோட உச்சிக்கே போயிடுறாங்க. இத்தனை வருஷம் கழிச்சு எங்களுக்கு குழந்தை பொறந்திருக்கு. தயவு செஞ்சு எங்க குழந்தைய விட்டுரு. என் குழந்தைய எதுவும் பண்ணிறாத அப்படின்ற மாரி வந்து அவங்க சுஜாதா வந்து பேசியிருக்காங்க. அப்ப அந்த குழந்தை வந்து அழுதுதான் இருந்திருக்கு. என்னை விட்டு நீ எப்படி போகணும் மனசு வந்துச்சு. எங்க அம்மா தான் என்னை விட்டு போயிட்டாங்க. நீ எப்படி பண்றியா? அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய அங்க சில பேசியிருக்கு. அப்ப சுஜாதா என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து உனக்கு ஒரு தம்பி மாரி தானே. உன் தம்பிய நீ தானே பொறுப்பா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுஜாதாவும் பேசியிருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அந்த குழந்தை வந்து 2 வயசு வர வரைக்கும் அந்த இறந்து போன குழந்தை வந்து இந்த குழந்தை கூட விளையாட செஞ்சிருக்கு. சுஜாதா கூடயே தான் இருந்திருக்கு. இத வந்து யாருமே வந்து சுஜாதா வந்து அவங்க வீட்ல யார்கிட்டயுமே சொல்லவே கிடையாது. அந்த குழந்தை வந்து வளர்ந்து ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறமா தான் இந்த பிரச்சனை அவங்க வீட்டுக்கு வந்திருக்கு. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து அந்த ஊர விட்டு வேற ஊருக்கு மாற வேண்டிய சிச்சுவேஷன் வந்திருக்கு. அப்படி வந்ததுக்கு அப்புறம் இவங்க திங்ஸ் எல்லாம் வந்து காலி பண்ணிட்டு போயிருக்காங்க. போனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டெய்லி அந்த வீட்ல வந்து அழுகுற சத்தமா இருக்கட்டும், என்ன விட்டு போயிட்டீங்கன்னா, என்ன விட்டு போயிட்டீங்களான்னு சொல்லிட்டு அந்த வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பையன் ஒரு ஒரு 4 வயசு இருக்கிற பையன் அழுதா எப்படி இருக்குமோ, அந்த மாரி சத்தம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாருக்குமே கேட்டிருக்கு. ஸோ கேட்ட உடனே சுதர்சன் வந்து கால் பண்ணி இந்த மாரி சொல்லியிருக்காங்க. இந்த மாரி உங்க வீட்ல சத்தம் கேட்குதுப்பா. எதனா ஒண்ணு பண்ணுங்க. எங்களுக்கு வீட்ல இருக்க முடியல. பயமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து ப்ரொசீஜரா வந்து ஒரு மாந்திரிகவாதிய கூட்டிட்டு வந்து இந்த பிரச்சனைய வந்து பார்த்தீங்கன்னா, சுதர்சன் வந்து கிளியரும் பண்ணியிருக்காரு. இன்னி வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லன்னு தான் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு. இப்போ அவங்க குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 27 வயசு ஆகுது. பார்த்தீங்கன்னா, பையன் பெரிய பையனா ஆயிட்டான் அந்த பையன். இப்போ அந்த குழந்தைன்னு வச்சுக்கங்களேன். இன்ன வரைக்கும் அவங்க வீட்ல வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா, அவங்க பையனுக்கும் தெரியும். இந்த மாரி ஒரு பிரச்சனை சின்ன வயசுல நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ, சுதர்சனோட பையன் தான் நம்ம சேனல பார்த்துட்டு இருந்திருக்காரு. ஸோ, நம்ம சேனல பார்த்துட்டு இந்த மாரி அவங்க அப்பாட்ட சொன்னதுக்கப்புறம், அவரு வந்து நம்மகிட்ட கால் பண்ணி, இந்த மாரி ஒரு லைஃப்ல நடந்த இந்த சம்பவத்தையும் நம்மகிட்ட சொல்லியிருந்தாரு. இந்த ஸ்டோரி வந்து கேட்கும்போது நெறைய இடத்துல எனக்கு எமோஷனலா தான் இருந்துச்சு. பட் அதெல்லாம் வந்து கரெக்ட்டா கன்வே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நெறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, கட்டு நெறைய இடத்துல தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த ஸ்டோரி உங்களுக்கு புடிச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். புடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இந்த மாரி சம்பவம் உங்க லைஃப்ல நடந்து நீங்க ஷேர் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. மறக்காம அதில போய் பண்ணுங்க. கால் பண்ணி மட்டும் சொல்லணும்னு நெனைக்காதீங்க. சம்டைம்ஸ் நான் அட்டெண்ட் பண்ண முடியாம போயிடும். மோஸ்ட்லி கால் பண்ணி சொல்றத அவாய்ட் பண்ணுங்க.